அன்று நான் ஏன் அப்படி செய்தேன், அவர்கள் ஏன் எனக்கு இப்படி செய்தார்கள் என்ற கேள்விகள் உங்களை தினமும் சித்திரவதை செய்கிறதா? நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை மாற்ற நினைப்பது ஓடும் ரயிலை கைகளால் தடுத்து நிறுத்த முயல்வதற்கு சமம். நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், இறந்த காலத்து நினைவுகளுக்கு நிகழ்காலத்தில் உயிர் கொடுப்பதுதான். கடந்த காலத்தை பற்றி யோசிப்பது தவறில்லை, ஆனால் அதை பற்றியே எப்போதும் ஓவர் திங்கிங் செய்வது ஒரு மனநோய் போன்றது. உங்கள் மனமே உங்களுக்கு ஒரு பெரிய சிறைச்சாலையாக மாறிவிட்டதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த சிறைக்குள் உங்களை பூட்டி வைத்திருப்பது வேறு யாரும் இல்லை, உங்கள் சொந்த எண்ணங்கள்தான். தூங்க போகும்போதுதான் கடந்த காலத்தின் அத்தனை கசப்பான நினைவுகளும் வரிசையாக வந்து கதவை தட்டும். இதனால் உங்கள் தூக்கம் கெடும், நிம்மதி போகும். அடுத்த நாள் காலை ஒரு சோர்வோடு தான் விடியும். இந்த மன உளைச்சலில் இருந்து விடுபட கடந்த காலத்தை மறக்க ஒரு எளிய வழி இருக்கிறது. அதைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். கடந்த காலத்தை மறப்பதற்கான முதல் எளிய வழி அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது மட்டும்தான். ஆம், நடந்து முடிந்த தவறுகளையோ அல்லது உங்களுக்கு நடந்த துரோகங்களையோ உங்களால் இனி மாற்றவே முடியாது. ஆமாம், அது நடந்துவிட்டது, அதை என்னால் மாற்ற முடியாது என்று உங்கள் மனதிற்கு நீங்களே சத்தமாக சொல்லுங்கள். நாம் எப்போது ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோமோ அப்போதுதான் அது நம் மனதில் இன்னும் பலமாக வந்து உட்காரும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்று கேட்பதை நிறுத்திவிட்டு, நடந்தது நடந்துவிட்டது, அடுத்தது என்ன என்று கேட்கத் தொடங்குங்கள். கடந்த காலம் என்பது ஒரு முடிந்து போன புத்தகம். அதன் பக்கங்களை நீங்கள் திருப்பி திருப்பி படிப்பதால் கதை மாறப்போவதில்லை. உங்களை காயப்படுத்திய மனிதர்களையும் நீங்கள் இழந்த வாய்ப்புகளையும் அப்படியே கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது பலவீனம் அல்ல, அது நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான மிகப்பெரிய பலம். எப்போது நீங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போதே உங்கள் மனதின் பாதி பாரம் குறைந்துவிடும். பாரம் குறைந்த மனதுதான் நிம்மதியை பற்றி யோசிக்க தொடங்கும். பல நேரங்களில் நாம் மற்றவர்களை விட நம்மை நாமே அதிகமாக குற்றம் சாட்டிக் கொள்கிறோம். அன்று நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்திருக்கலாம், நான் ஏன் அவ்வளவு முட்டாளாக இருந்தேன் என்று நம்மளையே வருத்திப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அன்று உங்களுக்கு இருந்த அறிவுக்கும் வலிமைக்கும் அதுதான் உங்களுக்கு சரியாக தெரிந்தது. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். தவறுகளே செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை. அன்று நீங்கள் செய்த தவறுதான் இன்று உங்களை ஒரு புத்திசாலியான மனிதராக மாற்றியிருக்கிறது. அன்று நான் செய்தது தவறுதான், அதற்காக என்னை நான் மன்னிக்கிறேன் என்று உங்களை நீங்கள் அரவணைத்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே மன்னிக்காதவரை இந்த உலகத்தில் எந்த ஒரு மருந்தும் உங்கள் மனக்காயத்தை ஆற்ற முடியாது. கடந்த காலத்து குற்ற உணர்ச்சி என்பது உங்கள் காலில் கட்டப்பட்ட ஒரு இரும்பு குண்டு போன்றது. அதை வெட்டி எறியுங்கள். உங்களை நீங்கள் மன்னிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கும் உலகம் இன்னும் அழகாக தெரியும். கடந்த கால நினைவுகளை மூளையிலிருந்து அப்படியே அழித்துவிட எந்த ஒரு எலக்ட்ரானிக் ரப்பரும் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. நினைவுகளை அழிக்க முடியாது, ஆனால் அந்த நினைவுகள் தரும் வலியின் வீரியத்தை நம்மால் நிச்சயம் குறைக்க முடியும். ஒரு கசப்பான நினைவு வரும்போது அதை உடனே ஒரு பாடமாக மாற்றிவிடுங்கள். அவர் என்னை ஏமாற்றிவிட்டார் என்று யோசிப்பதற்கு பதிலாக, இனி யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்று நினையுங்கள். சம்பவத்தை மட்டும் நினைவில் வையுங்கள், அதன் பின்னால் இருந்த சோகத்தையும் அழுகையையும் மறந்துவிடுங்கள். கடந்த காலம் என்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிக சிறந்த அனுபவ கல்வி, அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்தில் படித்த பழைய பாட புத்தகத்தை நாம் தினமும் சுமந்து கொண்டிருப்பதில்லையே, அதே போலத்தான் இதுவும். பரீட்சை முடிந்துவிட்டு இப்போது நீங்கள் அடுத்த வகுப்பிற்கு வந்துவிட்டீர்கள் என்பதை உணருங்கள். பழைய மார்க்கை நினைத்து அழுது கொண்டிருந்தால் புதிய வகுப்பின் பாடங்களை உங்களால் கவனிக்க முடியாது. உங்கள் கவனத்தை வழியிலிருந்து மாற்றி அனுபவத்தின் மீது வையுங்கள். நாம் ஏன் ஓவர் திங்கிங் செய்கிறோம் தெரியுமா? நம் கைவசம் இருக்கும் அந்த நிமிடம் நமக்கு பயனுள்ளதாக இல்லாததால் தான். சோம்பேறியாக அமர்ந்திருக்கும் மனதுதான் பழைய குப்பைகளையெல்லாம் கிளறி எடுத்து கொண்டிருக்கும். உங்கள் கைகளையும் உங்கள் மூளையையும் எப்போதும் ஏதேனும் ஒரு வேலையில் பிஸியாக வைத்திருங்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு பொழுதுபோக்கு, ஒரு புதிய தொழில் அல்லது உடற்பயிற்சியில் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். உங்கள் நிகழ்காலத்தில் வாழத் தொடங்குங்கள். கடந்த காலம் தானாகவே பின்னுக்கு தள்ளப்படும். இந்த நிமிடம் என் கையில் இருக்கிறது, இதை நான் எப்படி பயனுள்ளதாக மாற்றப் போகிறேன் என்பதில் மட்டும் கவனம் வையுங்கள்.
இன்று நீங்கள் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள்தான் நாளை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. நிகழ்காலத்தை கொண்டாடுபவர்களுக்கு கடந்த காலத்தின் நிழல் ஒருபோதும் தெரிவதில்லை. இன்றைய காலகட்டத்தில் கடந்த காலத்தை மறக்க முடியாமல் போவதற்கு சமூக ஊடகங்களும் ஒரு முக்கிய காரணம். உங்களை காயப்படுத்தியவர்களின் சுய விவரங்களை அடிக்கடி உளவு பார்ப்பதை முதலில் நிறுத்துங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், யாருடன் இருக்கிறார்கள் என்று பார்ப்பது உங்கள் மனதிற்கு நீங்களே விஷம் வைப்பதற்கு சமம். மொபைல் போனில் இருக்கும் பழைய புகைப்படங்களையும் மெசேஜ்களையும் தயவு செய்து டெலீட் செய்யுங்கள். டிஜிட்டல் குப்பைகளை அழிக்காத வரை உங்கள் மனதிற்குள் புதிய காற்று வீசாது. உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை சமூக வலைதளங்களில் அன்ஃபாலோ அல்லது பிளாக் செய்வது தப்பே இல்லை. அது உங்கள் ஈகோ அல்ல, அது உங்கள் மன அமைதிக்காக நீங்கள் எடுக்கும் சுயநலமான ஒரு நல்ல முடிவு. கண் காணாதது மனதிற்கு நிம்மதி என்று நம் முன்னோர்கள் சும்மாவா சொன்னார்கள்? அவர்கள் உங்கள் கண்ணில் படாதவரை அவர்கள் குறித்த நினைவுகளும் மெல்ல மெல்ல மங்கி போகும். உங்கள் போனை சுத்தப்படுத்துங்கள், உங்கள் மனமும் தானாகவே சுத்தமாகும். ஓடும் நீர்தான் எப்போதும் சுத்தமாக இருக்கும், தேங்கி இருக்கும் நீர்தான் சாக்கடையாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய இலக்கு இல்லாத போதுதான் உங்கள் மனம் கடந்த காலத்தில் போய் தேங்கி நிற்கிறது. அடுத்த 5 வருடங்களில் நீங்கள் எங்கு இருக்க வேண்டும், எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு டைரியில் எழுதுங்கள். அந்த இலக்கை நோக்கி தினமும் ஓடத் தொடங்குங்கள். அப்போது உங்களுக்கு பழைய நினைவுகளுக்கு பஞ்சம் வந்துவிடும். ஒரு பெரிய லட்சியம் இருக்கும் மனிதனுக்கு கடந்த காலத்து காயங்களை பற்றி யோசிக்க நேரமே இருக்காது. உங்களை வீழ்த்தியவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு பெரிய உயரத்தை நீங்கள் அடைய வேண்டுமா? உங்களை ஏளனமாக பார்த்தவர்களின் கண்களுக்கு முன்னால் நீங்கள் கம்பீரமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த வெறியையும் உத்வேகத்தையும் உங்கள் மனதிற்குள் வளர்த்து கொள்ளுங்கள். கடந்த காலம் உங்களை ஒரு பலவீனமான மனிதராக மாற்றியிருக்கலாம், ஆனால் எதிர்காலம் உங்களை ஒரு ராஜாவாக மாற்றும். பழைய நினைவுகளையே கிளறி கொண்டிருக்கும் மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருங்கள். உங்களை எப்போதும் உற்சாகப்படுத்தும், உங்களுக்குள் பாசிட்டிவ் எண்ணங்களை விதைக்கும் மனிதர்களுடன் நட்பை வளர்த்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் உங்கள் அறையின் அமைப்பை மாற்றுங்கள் அல்லது ஒரு புதிய இடத்திற்கு பயணம் செய்யுங்கள். புதிய மனிதர்களின் அறிமுகமும் புதிய சூழலும் உங்கள் மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். அதில் ஒரே இடத்திலேயே நின்று கொண்டிருப்பது பயணமாகாது. கடந்த காலம் என்பது ஒரு வெறும் நிழல். அதை உங்களால் தொட முடியாது, பிடிக்கவும் முடியாது.